மதிப்பிற்குரிய தந்தை இராம தேவ ஆசீர்வாதம் ஐயா அவர்களுடைய 17ஆம் ஆண்டு நினைவுகளை சுமந்து மல்லர் மீட்புக்களம் தன்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிற இந்த வேளையில் இந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வரலாறு என்கிற அறிவாயுதத்தை ஏந்தி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கில் மூவேந்தர் யார் என்கிற நூலையும், வேளாளர் யார், பள்ளர் அல்ல மல்லர் ஆம் மன்னர், மூவேந்தர் மரபினரான தேவேந்திரர் வீழ்ச்சி, மூவேந்தர் மரபினரான தேவேந்திரர் தாழ்நிலை எய்தல் என்கிற 5 நூல்களை எழுதி போட்டு இந்த சமூகத்தில் ஒரு அறிவு புரட்சியை ஏற்படுத்திய பெருமகன் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துயிலும் இல்லத்திலே நாங்களும் இந்த அரசியலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக 17 ஆண்டுகளாக இந்த மண்ணிற்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். நான் இதற்கு முன்பாக இங்க வந்தபோது சொன்ன அதே செய்தியை தான் நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். செந்தில் மல்லர் என்பவன் கெச்சிலாபுரம் சுடுகாட்டுக்கு என்னைக்கு போறானோ அதுவரைக்கும் முப்புலிவெட்டி சுடுகாட்டுக்கு வந்துட்டு தான் இருப்பான். இந்த அரசியலை தேவ ஆசீர்வாதத்தினுடைய அந்த கனவுகளை நனவாக்குவதற்காக அவருடைய தாயக வேட்கையை, அந்த வேட்கைக்கு அரசியல் வடிவம் கொடுப்பதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடும் ஈகத்தோடும் உண்மையோடும் உணர்வோடும் இந்த அரசியலை நாங்கள் ஐயாவினுடைய அந்த வரலாற்றை அரசியல்படுத்துகிற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முழு முதற் காரணமாக இருந்து எங்களை சோர்ந்து போக விடாமல் ஐயாவினுடைய நினைவேந்தல் மட்டுமல்ல, மல்லர் மீட்புக் களத்தினுடைய அத்தனை பணிகளையும் எங்களுக்கு மூளையாக இருந்து வழிகாட்டியாக இருந்து இழுத்து சென்று கொண்டிருக்கக்கூடியவர் தான் ஐயாவினுடைய உறவினரும் மல்லர் மீட்புக் களத்தினுடைய தலைவருமான எங்கள் ஐயா பொதிகை தமிழ்மல்லன் என்கிற தேவதாஸ் அவர்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய தம்பி ஈரோட்டில இருந்து வந்திருக்காரு, கலையரசு தம்பி, ஒரு பேராசிரியர், மல்லர் மீட்புக் களத்தினுடைய மாவட்ட தலைவர் ஐயா சண்முகம், தம்பி பலவேசம். இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு நாங்கள் ஒருங்கிணைக்க முடியவில்லை. மிகப்பெரிய அளவுக்கு நூற்றுக்கணக்கான பேர்களை அணிதிரட்டையெல்லாம் இந்த வழிபாட்டை நாங்கள் வளர்த்தெடுக்க பார்த்தோம். ஆனால் சொந்த ஊர், சொந்த மண், இந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு அடையாளத்தை தூக்கி பிடிக்க மறுக்கிறது ஏன் என்று தெரியவில்லை. சொந்த ஊரே கொண்டாடாவிட்டால் பக்கத்தில் எப்படி வருவான்? பல்வேறு பிளவுகளாக நாம் கிடக்கிறோம். மதமாக, கருத்தியலாக, அரசியலாக பிளவு விட்டு கிடக்கிறோம். இதுலையும் சொல்ல போனா அந்த பள்ளம் இந்த பள்ளம் கிளம்புவான். இதற்கு மத்தியிலும் உலகம் போற்றக்கூடிய ஒரு அறிஞரை உள்ளூர் போற்ற மறுக்கிறது என்பது, உறவுகள் போற்ற, சொந்த உறவுகள் போற்ற மறுக்கிறது என்பது வேதனை அளிக்கிறது. இது நீங்க பெரியவங்க வந்து பேசணும், ஊர் 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 கூட்டம் போட்டு பேசணும். இந்த விழாவை ஐயா மறைந்த அடுத்த ஆண்டே நாங்கள் வந்து மிகப்பெரிய விழாவை ஊருக்குள்ள எடுத்தோம். நினைவேந்தல் நாகர்கோயிலில் நான் சோரட்டி விட்டேன். நாகர்கோயிலிருந்து சென்னை வரைக்கும் சோரட்டி விட்டோம். இந்த பகுதி முழுவதும் சோறு விளம்பரம் எழுதணும். அந்த ஆண்டே அப்படியே ஐயாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும், அவருடைய புகழை எடுத்துட்டு போகணும்னு. ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இல்லை. இந்த சொந்த ஊரையாவது நாம் புரிய வைக்கணும். அதுக்கு நீங்க பெரியவங்க வந்து ஊர்ல பேசணும். குறிப்பாக ஐயாவுக்கு முப்புலிவெட்டி மண்ணிலே ஒரு சிலை வைக்கணும். சிலை வைத்தால் தான் அது வழிபாடாக மாறும். சிலை வழிபாடு தான் நிலைக்கும். எனக்கு இவங்க நினைவேந்தல் அப்படிங்கிறது இப்ப அது அவனுக்கு புரியல, விளங்கல. எனவே எத்தகைய இடர்பாடுகள் வந்தாலும் நம்முடைய தலைமுறைக்குள் ஐயாவினுடைய புகழை உலக அரங்கத்துக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற செய்தியை மட்டும் இந்த வேளையிலே வைத்து ஐயாவுக்கு புகழ் வணக்கத்தை, வீர வணக்கத்தை செலுத்தி நாம் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.